அமித்ஷா விஜய் எடப்பாடி கூட்டணி இப்போ எடப்பாடியால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. துணை முதலமைச்சர் வேணும்னு கேட்குறாரு, வேண்டாம் உனக்கு மத்திய அமைச்சரே தரங்கிறாங்க. யாரு? பிஜேபி. சிரஞ்சீவிக்கு மத்திய அமைச்சராக இருந்தாரா? அதே டீலிங். பாதி நீ கொடுக்குறத கேட்கறத கொடுத்துருவேன் விஜய்க்கும் அமித்ஷாவுக்கும், மீதியை நான் கொடுக்குறேன். திமுக ஜெயிச்சிடும், திமுக ஆட்சி அமைச்சிடும், என்னதை குட்டிக்காரன் போட்டாலும் அண்ணா திமுக எடப்பாடியும் ஜெயிக்க போகிறார். திமுக உடச்சு பாஜகலையும் இங்கே சேர்ந்துருப்பார். யார் கூட? எடப்பாடி கூட சேர்ந்துருப்பார். பாஜக இருக்கிறதுனால இழப்பு. கூட்டணி வேண்டாம், ஓட்டணி வேண்டாம், பாஜக உள்ள வந்துட்டீங்க இருங்க. நீங்கள் வந்ததுனால எனக்கு கம்யூனிஸ்ட் வெளியே போயிட்டாங்க. சுதேஸ்வரிய கொரடா சொல்றதை கேட்கணும், இப்படி தான் எடப்பாடி சொல்றாரு. ஆனால் பாஜக இறங்கி வந்துருச்சு, பாஜகவுடைய விஜய் இறங்கி வந்துட்டாரு. ஆனால் 2 பேரும் அதிமுக வேட்பாளர் விஜய் 40 கோடி தரையா நீ ஆஃப் ஆயிருங்கிறாரு. யாரு? விஜய் உள்ள வரல, கொண்டு வர முடியல, எடப்பாடி அனுமதிக்கல. இப்போ குழப்பம் தானே இங்கே. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படாது. நீங்களே பேசிட்டு நீங்களே மாற்றி பேசுறீங்க. இல்லை, அதாவது தெளிவாக சொல்கிறேன். அந்த பக்கம் 50 பேர் வேலை பார்க்குறான் பெண் நிறுவனத்தில் திமுகவில், கூலிக்கு மாரடிக்கிற பயிலுவோம். அவன் பூரா மீடியாங்கிற பேரில் இருக்கான். அதே போல் பாஜகவுக்கு தவேக்காக்கும் நீங்கள் கேட்குறதுல பாதிய தொகுதியை கொடுப்பேன். 40 கோடி. இந்த மக்களுக்கு ஏதாவது அரசியல் தெரியுதா? அறிவு தெரியுதா? ஆதவர்ஜுனா பேசும்போது இல்ல தாவேகா சார்பில் இருந்து பேசும்போது எங்க தலைவருக்கு 90 சீட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, துணை முதல்வர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு நாங்க தனிச்சு தான் போட்டியிட போறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு சர்வேக்களும் ஏதோ ஒரு இடத்துல அதிமுக சார்பவோ இல்ல திமுக சார்பவோ இல்ல தாவேகா சார்பவோ இருந்துட்டே இருக்கு. அப்படின்னும் போது இங்க தாவேகா தனிச்சு நின்று எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? பாஜக தாவேகாவை டெல்லியில் வைத்து கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். முடிஞ்சது, டீலிங்கே முடிஞ்சது. அமித்ஷா விஜய் எடப்பாடி கூட்டணி இப்போ எடப்பாடியால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. எடப்பாடியால் இங்கே இருக்கிற பூரா கூலிக்கு மாரடிக்கிற பயலுங்க உண்மையை திசை திருப்பி அந்த பக்கம் 50 பேர் வேலை பார்க்குறான் பெண் நிறுவனத்தில் திமுகவில், கூலிக்கு மாரடிக்கிற பயிலுவோம். அவன் பூரா மீடியாங்கிற பேரில் இருக்கான். இந்த பக்கம் வாய்ஸ் ஆஃப் காமனில் 50 பேர் இருக்கான், கூலிக்கு மாரடிக்கிற பயிலுவான். அவன் இவன் சொல்கிறத செய்தியாக சொல்கிறான். உண்மை என்னென்னா மக்களுக்கு போய் சேரல, மக்களுக்கு போய் சேரல. 117 117 பிரிச்சுக்கலான்னு அமித்ஷா சொல்கிறார். விஜய் பாஜக 117 சீட்டு, அதிமுக தனியாக 117 சீட்டு. இந்த 117ல் அன்புமணிக்கு இவர்கள் 2 பேர் சேர்ந்து 5 10 சீட் கொடுத்துடணும். மீதி நபர்கள் ரெட்டையில நிற்கணும். ஜான் பாண்டியன் உட்பட அத்தனை பேரும். இதுதான் டீலிங். சரியா? இதை விஜய் ஒத்துக்கிட்டார். விஜய் ஒத்துக்கொண்டார். துணை முதலமைச்சர் வேணும்னு கேட்குறாரு, வேண்டாம் உனக்கு மத்திய அமைச்சரே தரங்கிறாங்க. யாரு? பிஜேபி. சிரஞ்சீவிக்கு மத்திய அமைச்சராக இருந்தாரா? அதே டீலிங். எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, 117 கொடுத்தா எப்படியும் 90 100 தான் ஜெயிக்கும் இல்லையா? தோற்பது ஜெயிப்பதுங்கிறது இயல்பு. அப்போ மைனாரிட்டி அதிமுக அரசாக மாறிடும். விஜயை நம்பித்தான் ஆட்சி நடத்தணும், இல்லைன்னா பாஜக நம்பித்தான் ஆட்சி நடத்தணும், நயினார் நாகேந்திரன் நம்பித்தான் ஆட்சி நடத்தணும். எப்போது வேண்டுமானாலும் கவிழ்ப்பார்கள் இல்லையா? ஓகே, அதிமுக அதுக்கப்புறம் ஒரே அடியா முடிச்சிருவாங்க அப்படின்னு. அப்போ எடப்பாடி பயப்படுறாரு. பயந்து என்ன நினைக்கிறாரு, எங்களுக்கு 150 160லிருந்து 150 கொண்டார். 150 கொடுத்தா 118 ஜெயிக்கும், எப்படியா ஜெயிக்க வச்சிடலாம். அதே போல் பாஜகவுக்கு தவேக்காக்கும் நீங்கள் கேட்குறதுல பாதிய தொகுதியை கொடுப்பேன், மீதி தொகுதி நான் கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கணும். எல்லாம் அதிமுக ஜெயிக்கிற தொகுதியாக கேட்டால் ஓகே, கரெக்ட் தான். அப்போ பாதி நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டில் பாதி நீ கொடுக்குறத கேட்குறத கொடுத்துருவேன் விஜய்க்கும் அமித்ஷாவுக்கும். மீதியை நான் கொடுக்குறேன். எல்லாம் 177 நீங்களே ஜெயிச்சு போட்டிங்கன்னா நான் எங்கே கும்மி அடிக்கிறதா? இது இந்த டீலிங்கில் எடப்பாடி என்ன முடிவு பண்ணுறாரு, நமக்கு ஏதோ சூழ்ச்சி வலை பண்ணுகிறார்கள்,
மைனாரிட்டி அரசாங்கமாக அதிமுக நீடிக்க விரும்பாத காரணத்தினால தான் சுவிட்ச் எங்கே இருக்குது, இப்போ எடப்பாடிட்டு இருக்கு. இதை ஆதவ அர்ஜுனா வைத்திருக்கிற 50 சமூக வலைதளங்களை பூரா மாசம்பளம் கொடுத்தே வச்சுருக்காரு. எனக்கு தெரிந்த 50 சமூக வலைதளங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது? ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டில் இயங்குது. இந்த பக்கம் பெண் நிறுவனத்தில் பாதி பேர் அங்கே சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு கூவிட்டு இருக்கான். யாருக்கு ஆதரவா? திமுக ஜெயிச்சிடும், திமுக ஆட்சி அமைச்சிடும். என்னதை குட்டிக்காரன் போட்டாலும் அதிமுக எடப்பாடியும் ஜெயிக்க போகிறார். அதிமுக எடப்பாடி தான் ஜெயிக்க போகிறார். எழுதி வச்சுங்க. தேர்தல் முடிஞ்சவரும் எங்கே எழுதி வச்சுட்டு அண்ணா அன்னைக்கு சொன்னீங்களான்னு கேட்பீங்க. இதுதான் தமிழக மக்களுடைய மனநிலை. இதை எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? கூட்டணி வேண்டாம், ஓட்டணி வேண்டாம், பாஜக உள்ளே வந்துட்டீங்க இருங்க. நீங்கள் வந்ததுனால எனக்கு கம்யூனிஸ்ட் வெளியே போயிட்டாங்க, சிறுத்தை உள்ளே வரமாட்டேங்குது. இப்போ வேல்முருகன் வெளியே வந்துட்டார். திமுக உடச்சி பாஜகலையும் இங்கே சேர்ந்துருப்பார். யார் கூட? எடப்பாடி கூட சேர்ந்துருப்பார். பாஜக இருக்கிறதுனால தான் இழப்பு. உங்களால தான் எனக்கு இழப்பு. முஸ்லீம் வர மாட்டேங்கிறான், கிறிஸ்தவர் வர மாட்டேங்கிறாங்க, தலித்து வர மாட்டேங்கிறாங்க. ஏன்? பாஜக இருந்தால் பாதி பேர் ஓடி போயிடுறான். பாஜக பூதத்தை காமிச்சா திமுக ஜெயிக்குது. அப்போ எனக்கு எந்த ரூலுமே இல்லையே. மதவாதம் மதவாதம் காவி சங்கி சன்னியாசி. நீங்கள் அதிமுக கூட்டணியில் இப்போ அர்ஜுன் சம்பத் சீட்டு கேட்குறாரு. அர்ஜுன் சம்பத் சீட்டு கேட்குறாரு. எனக்கு ஒரு சீட்டை கொடுங்கன்னு. ஏன் வெளியில் கத்திட்டே தெரியுறேன், உள்ளே வந்து சட்டசபைக்குள்ள கத்துறேன். எப்படி அதிமுக நிலைமை பார்த்தீங்களா? இப்போ அர்ஜுன் சம்பத் இந்த கூட்டணிகள் வருவதற்கு பேரம் பேசிட்டு டீலிங் பேசிகிட்டு இருக்கார். எடப்பாடி பார்த்தாரு, ஏப்பா உங்கள் சங்காத்தமே வேண்டாம், எனக்கு எப்போ தனி பெரும்பான்மை வெற்றி பெறுவதற்கான சீட்டு 150 to 160, 50 சீட் 10 சீட் எப்படி வச்சிருக்கிறாரு? ஜான் பாண்டிய, கிருஷ்ணசாமி, இது போன்ற ஆட்கள்லாம் ரெட்டையில தான் நிற்கணும். நீங்கள் தனி கட்சியெலாம் கிடையாது. எனக்கு நீங்கள்லாம் என்னுடைய கொரோனாவுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும். அதிமுகவுடைய லிஸ்ட் எதுன்னு ஆளுநர் கொடுக்கும்போது நீங்கள் அதிமுக கட்சி வேணால் வேறு கட்சி வச்சுக்கலாம். இப்போ வேல்முருகன் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த கட்சியில் ஜெயிச்சாரு? உதயசூரிய. கொரோனா சொன்னதை கேட்கணும். இப்படி தான் எடப்பாடி சொல்கிறாரு. ஆனால் இதில் விஜய் வர மறுத்து விட்டார். இப்போ இன்னைக்கு வரைக்கும் டீலிங் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அறிவிக்கல எதை வேட்பாளர் பட்டியலை அதிமுக அறிவிக்காமல் காத்திருப்பது எதற்காக? விஜய் இறங்கி வருவார் தான். விஜய் பாஜக இறங்கி வந்துருச்சு, பாஜகவுடைய விஜய் இறங்கி வந்துட்டாரு. ஆனால் 2 பேரும் எடப்பாடி சொல்லுகிறதைக்கு இறங்கி வரல. இதுக்கு தான் இப்போ கூட்டணி நிற்கிது. இது யாராவது சொல்கிறானா? அதான் கிராமத்தில் சொல்லுவான், பொய் சதுராட்டம் ஆடுகிற பொழுது உண்மை என்ன பண்ணும்? ஒரு ஓரம் போய் மூளையை உட்கார்ந்துக்கும். இதுதான் இப்போ இயல்பான நிலை. எடப்பாடியினுடைய கண்ணசைவுக்காக விஜயும் பாஜகவும் காத்திருக்கிறது. எடப்பாடி 112 வெற்றி பெறுவதற்கு 160 சீட்டு கம்மியாக வேண்டவே வேண்டான்ட்டார். இந்த விஜய் இறங்கி வந்தால் கூட்டணி அமையும், இல்லைன்னா அதிமுக தனித்து, தாவேக தனித்து தான். சரி, இப்போ திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கிட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது மார்னிங்கா கூட சிபிஐக்கு 5 இடங்களை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு மாலை வந்து விசிக கூட பேச்சுவார்த்தை நடக்குது. ஆல்ரெடி காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆட்களுக்கும் இவங்க இடங்களை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அப்படின்னும் போது திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான இடங்களை ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா, இல்லை புது புது கட்சிகளுடைய வரவுனால இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய தொகுதிகளை கம்மி பண்ணி கொடுப்பாங்களா? சார், கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டை குறைத்து தான் கொடுப்பாங்க. கொடுத்தாலும் அந்த கூட்டணியில் நீடிப்பார்கள், கொடுக்காவிட்டாலும் அந்த கூட்டணியில் நீடிப்பார்கள். பாஜக உள்ள வந்துடக்கூடாது. இதுதான். அதனால திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த சலசலப்பும் சஞ்சலமும் இல்லை. எந்த சீட்டை கொடுத்தாலும் வாங்கி கொண்டு வெற்றி பெறுவதற்கு. ஏன்னா திமுக பணம் மூட்டை நிறைய இருக்கு, பெட்டி நிறைய இருக்கு. இப்போ வேலு, நேரு, பாபு 3 பேரும் அதிமுக வேட்பாளர்களே விலைக்கு வாங்க போகிறான். தாவேக வேட்பாளர்களே விலைக்கு வாங்க போகிறோம். விலைக்கு விலை இல்லாத ஒரு பொருள் எங்காவது இருக்கா? இல்லை. இப்போ நேரு எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் விஜய் 40 கோடி தரையா நீ ஆஃப் ஆயிருங்கிறார். யாரு? நேரு எதிர்த்து நிற்கக்கூடிய திருச்சி வேட்பாளர்
40 கோடி பேசுகிறாரு. விஜய் சொல்லிட்டாரு, என் தலைவர் எடப்பாடி தான் 400 கோடி கொடுத்தாலும் நான் விலை போக மாட்டேங்கிறார். அங்கே இருக்கிற 7 சட்டமன்ற தொகுதிகளில் 10 கோடி முதல்ல அட்வான்ஸ் வாங்கிக்க. யார் பேசுகிறா? நேரு பேசுகிறாரு, திருச்சியில் திமுக தான் ஜெயிக்கணும், அதிமுக பணம் தானே வாங்கிட்டு போ. எல்லா அமைச்சர்களும் இப்போ அதிமுகவில் உள்ள வேட்பாளர்களை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை கோடி? 40 கோடி. இந்த மக்களுக்கு ஏதாவது அரசியல் தெரியுதா? அறிவு தெரியுதா? பெரியார் 2 சிறுநீரகம் செயலிழந்த பிறகு மூத்திர சட்டியை தூக்கிட்டு தெருவாக அலைஞ்சு அறிவு சொல்லி கொடுத்தார். பகுத்தறிவு இயக்கம், சுயமரியாதை இயக்கம். இப்போ என்ன ஆகிப்போச்சு? 40 கோடி, 4 கோடி, 400 ரூபா, 4000, அண்டா குண்டா சட்டி பானை குக்கர் வந்தால் பொம்பளைங்களாம் ஓட்டு போட்டுடுறாங்க. இதுதான் திமுகவினுடைய அரசியல். திமுகவிலிருந்து, அந்த கூட்டணியிலிருந்து, பணபலத்திலிருந்து யாரும் வெளியேற மாட்டார்கள். ஆக திமுக கூட்டணி இனிதே முடிந்தது. அதிமுக கூட்டணி குழப்பத்தில் முடிந்தது. ஓகே, குழப்பத்தில் முடிந்தது. ஆமாம். விஜய் உள்ள வரல, கொண்டு வர முடியல, எடப்பாடி அனுமதிக்கல, இப்போ குழப்பம் தானே. அதிமுக பாஜகக்கான தொகுதி பங்கீடுகள் மார்ச் 20ஆம் தேதி வரை நடக்கும். அதெல்லாம் சாதாரணமாக முடிஞ்சது. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பிரச்சனையே விஜய் தான். விஜயை உள்ளே கொண்டு வருகிற வேலையை பாஜக வெற்றி பெற்று விட்டது. ஆனால் எடப்பாடி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் விஷயம். சரி, இப்போ நீங்க ஒவ்வொரு கட்சிகள் சார்ந்தும் இல்ல ஒவ்வொரு இயக்கங்கள் சார்ந்தும் பார்த்துட்டே இருக்கீங்க. தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றீங்க அதிமுக வெற்றி பெற்றுவாங்க, அடுத்த ஆட்சி கட்டில அமர்ந்துருவாங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னும் போது எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா இங்க 1%, 2% கூட இங்க ஆட்சிகள் மாறின காலகட்டங்களும் இருக்கு. கடைசி இதுல கூட 5% தான் வந்து மாறுறாங்க. அப்படின்னும் போது அதிமுக எத்தனை சதவீத ஓட்டு? ஆமா, குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறும். திமுகவினுடைய அதிருப்தியில தானே அவங்க இருக்கக்கூடிய நீங்க மினிஸ்டர்ஸே வந்து ஓட்டு போடாம இருந்தா ஒரு அதிருப்தி ஏற்படுத்தினாங்கன்னா அடுத்த டைம் வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க அப்படின்றத. இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ் மினிஸ்டர்ஸா இருக்கக்கூடியவங்களே அதிருப்தியை தானே சம்பாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி வெற்றியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படாது. நீங்களே பேசிட்டு நீங்களே மாத்தி பேசுறீங்க. இல்ல, அதாவது மக்கள் விழிப்புணர்ச்சி ஏற்படணும் தான் நான் பேசினேன். அவரை மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு தான் பேசினேன். ஆனால் அதுக்கான பிளாட்ஃபார்ம் இங்கே இல்லை. சரி, அதுக்கான தெளிவாக சொல்கிறேன். அதற்கான பிளாட்ஃபார்ம் இருந்தால் அவர் பேச மாட்டான். சரி, சரியா? அப்போது அதிமுகவை பொறுத்து அதிமுக வாக்கு வங்கி திமுக வாக்கு வங்கி சிதைகிற பொழுது, திமுக வாக்கு வங்கி குறைகிற பொழுது அதிமுக வாக்கு வங்கி நிலையான வாக்கு வங்கி வெற்றி பெறும். ஓகே சார். சரி, இவ்வளவு நேரங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.